குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே புதன்கிழமை. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி நூடுல்ஸ், ஹக்கா நூடுல்ஸ், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ், சில்லி கார்லிக் ஃப்ளேவரோட, பீன்ஸ், கேரட், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் வந்து நான் லாஸ்ட்டில் தான் சேர்ப்பேன் க்ரன்ச்சுக்கு. கேபேஜும் சேர்ப்பேன், இன்றைக்கி சேர்க்கல. பீன்ஸ் நான் சேர்ப்பேன், நல்லாயிருக்கும். ஸோ நூடுல்ஸில் நிறைய காய்கறி சேர்த்துருவேன். எவ்வளோ நூடுல்ஸோ அதுக்கு டபுள் குவான்டிட்டி காய்கறி சேர்த்துருவேன். ஸோ பசங்க திட்டுவாங்க, எனக்கு வந்து கேபேஜ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரியே இல்லைன்னு. கேரட், பீன்ஸ் ஒரு 1 minute வதங்கினப்புறம் கேப்சிகம் சேர்த்துப்பேன். ஏன்னா டெக்ஸ்சர் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ மொத்த காய்கறியே ஒரு 2 minutes வதக்கினா போதும். க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஒரு ரெட் சில்லி சாஸ். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், இப்போ கொஞ்சம் க்ரஷ்டு பெப்பர், மிளகு தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நூடுல்ஸ் நல்லா கிளறி விட்டால் நூடுல்ஸ் டன்னு. த்ரூ அவுட் ஃப்ளேம் ஹையில் தான் இருக்குது, ஹையில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கு போகிறோம். ஸோ நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு அந்த பைட்ஸ் கிடைக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் பெரிய வாக் போட்டுட்டு பெரிய ஃப்ளேமில் செய்வாங்க, வீட்டில் நம்ம அந்த மாதிரி செய்ய முடியறதில்ல. பட் இப்படி செஞ்சாக்கா உங்களுக்கு ப்ராப்பர் அந்த வெங்காயோட க்ரன்ச் பைட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அப்படி கேபேஜ் சேர்த்துக்கிறதா இருந்தாக்கா கூட கொஞ்சம் ரா கேபேஜ், பச்சை கேபேஜ் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பன்னீர், பன்னீர் இப்படி ஸ்டிக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, பிளெயின் ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நெய். ஸோ 10 minutes மேரினேட் ஆனாலும் போதும். கொஞ்சோண்டு வெல்லம், ஃப்ரெஷ் ரோஸ்மெரி அண்ட் பேசில். அவ்வளோதான், இது ஒரு குயிக் பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி. குட் மார்னிங். இப்போ மணி 11 ஆக்சுவலி பாருங்கள், மணி கரெக்டாக இப்போ 11:30. ஸோ இன்னைக்கு ஃபுல் டே கார்டனிங் வேலை ஸ்டார்ட் ஆயாச்சு. 10 மணிக்கே ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னைக்கு ஃபுல் டே கார்டனிங் வேலை தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் டன். மண்ணை வந்து ஃபுல்லாக லூசன் பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா செடியெல்லாம் எடுத்து பாருங்கள், அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அங்கே புதுசாக ஏதாவது இப்போது போடுவோம். 2 தக்காளி. கார்டனிங் இல்லாமல் இன்றைக்கி கார்பெண்டரை கூப்பிட்ருக்கேன். ஆனால் அவங்க இன்றைக்கி வேலை பார்ப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஸோ குட்டி குட்டி ரிப்பேர் ஒர்க்ஸு, இந்த அண்டர் ஸ்டேர் கேஸ் ஒரு டோர் இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே கையோடு வந்துருச்சு இந்த பசங்க பண்ணுற ஆட்டத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படியே லூஸாக இருக்குது ஒன்று. ஸோ அந்த மாதிரி சில்லற வேலை. ஏன்னா பக்கத்து விழாவில் வந்து கார்பெண்டர் வேலை நடந்துகிட்ருக்குது. அவங்க தான் நம்மளோட கார்பெண்டர் கூட. ஸோ அவங்கள பார்த்து கூப்பிட்டேன், ஃப்ரீயாக இருக்கும் போது இங்கேயும் வாங்க. சரி 11 மணிக்கு மேலே வரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அப்புறம் டைல்ஸ் வேலையும் இருக்குது. ತರಕಾರಿ ಅಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಇದೆ ಅಲ್ವಾ, ಇದೇ ಸೀಡ್ಸ್ ಇದೆ, ಕೊಡ್ತೀನಿ. ಅದು ತುಂಬ ಬಂದುಬಿಡುತ್ತೆ, ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಮಾಡಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. 1 ಮಂತಲ್ಲಿ ಫುಲ್ ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೆ. ಸೊ ಸ್ವಲ್ಪ ಸ್ಟ್ರೈಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಸಪೋರ್ಟ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಮಾಡಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. பரவாயில்ல, இன்றைக்கி வெயில் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. நைட்டுக்கு லேசாக தூரிச்சு போல். ஏன்னா ரொம்ப வெயில் இருக்கும் போது கார்டனிங் பாவம் ஃபுல்லே அந்த வெயிலில் செய்கிறது கஷ்டம். அதோட துளசி செடி கூட கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்க சொன்னேன். ஃபுல்லாக இப்படி சாஞ்சிட்டு வருது. ஸோ இந்த இடம் வந்து நம்ம தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு சொன்னேன். சப்போட்டா இங்கே வேறு ஏதாவது காய்கறினா வைக்கலாம். ஃபுல் ரூட்டோடு எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன். இது இருந்தால் பாம்பு வரும், பயமாக இருக்குது. அண்ட் ரொம்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ அசிங்கமாக ஃபுல் கச்சடா மாதிரி ஆகிப்போச்சு ஃபுல்லாக.
இந்த ராத் கி ராணி. இதெல்லாம் ಕೂಡ ಫುல்லாக பாருங்கள் மேலே போயிட்டுருக்கு. ஸோ ಕಾರ್ಪೆಂಟ್ರ್ ಕೂப்பிಟ್ಟು ಇದಕ್ಕೂ ಸಪೋರ್ಟ್ ಕೊಡೋಕೆ சொல்லணும். ಹಲೋ, ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್. ಏನಾಯಿತು? ಹುಷಾರಿಲ್ಲ? ಏನಾಯಿತು? ನೀವು ಬೆಳಗ್ಗೆ ಏನು ಶಾಲ್ ಇಲ್ಲ, ಸ್ವೆಟರ್ ಇಲ್ಲ, ಹೀರೋಯಿನ್ ಥರ ಹೋಗ್ತೀವಿ ನೀವು. ಹಾಂ, ಏನು ಡಾಕ್ಟ್ರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತೀಯಾ? ಹೋಗಿ ಬಾ. ஸோ இந்த க்ரீப்பர்ஸ் எல்லாம் இந்த செவர் மேலே அப்படியே கண்டினியூ பண்ணணும். அதுக்கு வந்து சப்போர்ட் தேவை. இங்கேயும் இருக்குது, அங்கே இன்னொரு செவரும் இருக்குது அந்த பக்கம். ஸோ அதுக்கு வந்து ஆணி அடிக்கணும். அப்புறம் இந்த கீழே இருக்கிற மணி பிளான்ட் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எடுத்து இந்த செவர் மேலே அப்படியே இப்படி 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 ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் க்ரீனாக அப்படியே தொங்கிட்டு அப்படியே அழகாக. இந்த பூவெல்லாம் நான் பொங்கலுக்கு போயிட்டு அப்புறம் எடுத்துருவேன். பொங்கல் வரைக்கும் இருக்கும், அப்படியே க்ரீனாக தொங்கும். அப்புறம் அந்த செவர் இருக்குது இல்லைங்களா, ரெட்டு செவரில் அப்படியே நிறைய க்ரீன்ஸ் வேணும். அதுதான் பிளான். ஸோ இந்த க்ரீப்பர்ஸ் எல்லாம் இப்படி செவர் மேலே சப்போர்ட் கொடுத்து பாருங்கள். இப்போ இதுக்கு இடமே இல்லை. ஸோ ஃபுல்லாக இந்த செவர் மேலே அப்படியே ஓட்டி விடணும். இது எல்லாமே மாற்றி வேற வச்சிடலாம். இங்கே வாழை மரம் கன்று இருக்குது இல்லையா, நிறைய கண்ணுங்க. இது வந்து இது என்ன போட்டு எனக்கே மறந்து போச்சு. இது வந்து இந்த வாழை மர கன்று வந்து எடுத்துடணும். அப்புறம் நிறைய கன்று வந்துடுச்சு. இதுவும் எப்போ ரெடின்னு எனக்கு தெரியாது. எப்போ கட் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது, இந்த பூ எப்படி கட் பண்ணுறது. நான் பூ சாப்பிட்டதோ இல்லை, சாப்பிட்டதே இல்லை, சமைச்சதும் இல்லை. ஸோ இது வந்து எப்போ கட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் கேட்டுக்கணும். இதுவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் போல். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. இது என் அக்கா சொன்னாங்க, இது அப்பப்போ வரும்போது நீ எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ. பாருங்கள், என் மேங்கோ ட்ரீ எப்போ பெருசாகும்னு கேட்டேன். இன்னும் 1 வருஷம் ஆகும். அப்புறம் இந்த கறி லீவ்ஸ் பாருங்கள் அப்படியே இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ இது இருக்குல்ல, அதெல்லாம் சத்து எடுத்துக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டாக்கா இனிமேல் நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. ಎಷ್ಟು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಇದೆ ರೂಟ್. ಇನ್ನೂ ಇದೆ ಅಲ್ವಾ? டனைங் ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கீரை. ஸோ இது வந்து முருங்கை மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக அப்படியே போயிட்டுருக்கு, தென்னை மரம் மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்க, கட் பண்ணிட்டாக்கா தான் அங்கேருந்து நல்லா சிகுறு இது வரும். ஸோ இதெல்லாமே கட் பண்ணிவிடுங்கன்னு சொன்னால் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஹைட்டு வராமல் உங்களுக்கு வால்யூம் கிடைக்கும். பாருங்கள், நம்ம முருங்கை மரம் ஃபுல்லாக ஹைட்டாக போயிட்டு இருந்துச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வால்யூம் கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம போய் வேலையை பார்ப்போம். என்ன சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும். இப்போ பாருங்கள், மணி 12 போகுது. இவங்க வேலை பார்ப்பாங்க. முடிஞ்சால் அந்த டைல்ஸ் மேசனும் கூப்பிட்ருக்கேன். நம்ம மாடி மேலே வந்து ஒரு டைலில் வந்து தண்ணி நிற்கிது. இது இப்போ இல்லை, அப்போயே அவங்க டைல் போடும் போதே ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பிஸி, நாங்கள் பிஸி, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த பாக்ஸ் டைலும் அப்படியே இருக்குது. ஒன்று தான் மாற்றணும். ஆனால் அவங்க வந்து ஒரே ஒரு டைல் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து செட் ஆஃப் 4, ஒரு பாக்ஸில் 4 பீஸ் வருது. ஏன்னா மேலே மாடி மேலே போட்டிருக்கிற டைல் வந்து பெருசு, ரொம்ப பெருசு. ஸோ அது வந்து 4 பீஸ் இருக்குது. 16 ஃபீட். ஒன்று வந்து 4 ஃபீட் போல். ஒரு டைல் வந்து 4 ஃபீட். ஸோ 4மே மாற்றிட சொல்லியிருக்கேன். அவங்களும் வந்தால் வரலாம். ஃப்ரெஷ்ஷாக கீரை போட்டிருக்கோம். 4-5 வகை கீரை. இதெல்லாமே பறிச்சாச்சு. அமராந்த் ரெட்டு, க்ரீனு, கொஞ்சம் பாலக்கு இருக்குது. இது வந்து கொத்தமல்லி. கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணிடுது ஆன்லைன். கடலை எண்ணெய் 5 லிட்டர், கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில், ஆலோவேரா ஜூஸ் காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடித்தா நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் எண்ணெய். இன்னியோட ஹார்வெஸ்ட். Yeah, can we still communicate mostly for looks like a Chetra, Melvin. Alright. I think, yeah, like I said, there will be a